தன் கணவனை இழந்த ஒரு பெண்ணை ஒரு சிலர் தவறா பேசுறீங்க தெரியுமா? அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. குஜராத்தில் சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க வீட்டுக்காரர் ஒரு ஆர்மி ஆபீசரு. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அவருடைய சடலமும் அவங்க வீட்டுக்கு வந்துடுச்சு. அவருடைய சடலத்தையும் எடுத்து அடலம் பண்ணிட்டாங்க. அப்படியே நாட்கள் ஒரு 3 மாசம் ஓடிடுச்சு. அந்த 3 மாசம் கழிச்சு அவங்க வீட்டார்னாரெல்லாம் கூடி பேசுறாங்க. நம்ம பொண்ணு இப்படியே இருக்காளே, அவளுக்கும் ஒரு குழந்தை இருக்கு, அவளுக்கு ஒரு துணை வேணும் இல்லையா, அதனால அவளுக்கு மறு திருமணம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசம் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேக்குறாங்க. அம்மா, நீ இப்படியே இருக்க, உனக்குன்னு ஒரு துணை வேணும், உன் குழந்தைய பார்த்துக்கிட்டு ஒரு அப்பா வேணும், அதனால உனக்கு மறு திருமணம் பண்ணலான்னு நாங்கெல்லாம் முடிவு எடுத்திருக்கோம், நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க வீட்டுக்காரு என் கூட இருந்த நாளை விட டியூட்டி பார்த்த நாள் தான் அதிகம். எங்களை விட்டுட்டு போனாருன்னா 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு தான் வருவாரு. 10 நாளோ 15 நாளோ இல்ல 1 மாசமோ தான் எங்க கூட இருப்பாரு. மீதி நாள்லாம் டியூட்டின்னு தான் போயிடுவாரு. நான் 6 மாசம் 1 வருஷம்லாம் துணை இல்லாம தான் இருந்தேன். எனக்கு ஒரு துணை வேணும்னா நான் அப்பவே தேடி இருக்கலாமே. எங்க வீட்டுக்காரு கொடுத்த இந்த உடம்ப நான் வேற யாருக்கும் கொடுக்க விரும்பல. எங்க வீட்டுக்காருக்கு விரிச்ச முந்தானி நான் இன்னொருத்தனுக்கு விரிச்சிட்டேன்னா எனக்கும் அந்த பேர் வரும். அந்த பேர் எனக்கு வேணாம். எங்க வீட்டுக்கார நான் கலங்கப்படுத்த விரும்பல. அவரு சாமி கிட்ட கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு, அவருக்கு பின்னாடி தான் நான் போறேன். நான் மண்ணுக்கு போய் அமர்ற வரைக்கும் இந்த உடம்புல என் கணவன் கையை வச்சது மட்டும் இருக்கட்டும், அடுத்தவன் கை என் உடம்புல படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமா சொல்றேன், அவங்கள நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஈஸியா ஒரு சிலரு கணவனை அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறீங்க. இந்த மாதிரியும் ஒரு பெண்கள் இருக்கிறாங்கன்றதுக்கோசம் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். எல்லா பெண்மணியுமே தவறா பேசாதீங்க, தவறா நினைக்காதீங்க. இந்த மாதிரியும் தான் கணவனை மனசுல வச்சுக்கிட்டு பக்கத்துல குழந்தைய வச்சுட்டு வாழறவங்க எல்லாம் நிறைய பேர் இன்னமும் இருக்காங்க. கணவனை அந்த ஒரு பெண்ணை இந்த மாதிரி யாரும் தவறா பேசக்கூடாதுன்றதுக்கோசம் தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்க வீட்டுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறோம் இல்லையோ, இந்த பெண்மணிக்கு ஒரு சல்யூட் அடிச்சே ஆகணும். அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.